பிரசாதம் சுவாமி அடியேன் எம்பெருமானார் திருவடியிலே சரணம் அப்படின்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு சுவாமி மேல இருந்து ஆச்சாரியன் இந்த பிரசாதத்தை உமக்கு கொடுத்து வர சொன்னார் அப்படின்னார். ராமானுஜர் கேட்டார், பிரசாதமா? என்ன பிரசாதம்பா அப்படின்னார். திருவேங்கடமுடையான் அவர் போனகம் செய்த சேடம் சுவாமி, அவர் சாப்பிட்ட பிரசாதம், அந்த பிரசாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னார். எம்பெருமானார் சிஷ்யர்களோட படியேறி வந்து கொண்டிருக்கிறார், அவர் சிஷ்யர்களுக்கு எல்லாம் பசி இருக்கும், அதனால கொடுத்துட்டு வா அப்படின்னு அடியனை விண்ணப்பித்து அனுப்பினார். ஏன் உங்க ஆச்சாரியன் எங்க அப்படின்னார். அவர் புஷ்ப கைங்கரியத்தில் இருக்கார், மாலை கட்டணுமா, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், தேவரீர் வர்றதுக்காக அங்க ஏற்பாடுகளை செய்திருந்தார், அதனால அடியனை அனுப்பினார் அப்படின்னார். பெருமாள் ராமானுஜர் பார்த்து கேட்டார், நான் யாராவது ஒருத்தர் கொடுத்தா சாப்பிட்டு பழக்கமே இல்லையடா பிள்ளை, நீ யார், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறமே. நானும் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னார். அப்படியா, உனக்கு யார் ஆச்சாரியன் அப்படின்னு கேட்டார். இந்த ஆச்சாரியனா? பிரசாதம் கொடுத்தனுச்சவர் தான் சுவாமி ஆச்சாரியன் அப்படின்னார். யார் பிரசாதம் கொடுத்தது? அனந்தான் பிள்ளை, அவர் தான் கொடுத்தார். அனந்தாரியன் அவர் பேர், அனந்தாரியன் என்பதும் அவருடைய பேர். அனந்தாரியன் தான் எங்க ஆச்சாரியன். என்னது அனந்தாரியன் உனக்கு ஆச்சாரியன்? சரி, உன் பேர் என்ன? தோ ஸ்ரீனிவாசன் அப்படின்னார். அப்படியா? இல்ல இல்ல, அனந்தான் பிள்ளை ஸ்ரீனிவாச தாசன் அப்படின்னா. இன்னொரு தடவை சொன்னார், அடியேன் மதுரகவி தாசன். இந்த வார்த்தைகளை கவனமா கேட்கணும். ஏன் இதை சொன்னார்னா, எப்பவுமே அனந்தான் பிள்ளையாருடைய வம்சத்துல இருக்கிறவங்க எல்லாம் அனந்தான் பிள்ளை, அனந்தான் பிள்ளையார் அப்படின்னு தான் எழுதிக்கோங்க. அவங்க பேருக்கு முன்னாடி ஏ போட்டுக்குவாங்க. ஏன்னா ஆங்கிலத்துல சொல்லிட்டேன் ஆ அப்படின்னு போடணும். திருமலை அனந்தான் பிள்ளை, அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா பேரை போட்டு வரும், அப்படிதான் எழுதணும். அனந்தான் பிள்ளை வம்சத்துல இருக்கிறவங்க எல்லாம். அப்புறமா அவர்கள் ஒருத்தர் கும்பிட்டுறாங்க இல்லையா, நாம அடியேன்னு சொல்றோம் இல்லையா, அது போல அனந்தான் பிள்ளையார் இன்னொருத்தர்கிட்ட தன்னை சொல்லிக் கொள்ளும் போது அடியேன் மதுரகவிதாசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் பிறந்த அந்த நட்சத்திரத்துல மாசத்துல பிறந்த அவர் நிஷ்டையை போலவே இருந்ததுனாலே அடியேன் மதுரகவிதாசன் தான் சொல்லுவாங்களாம். இந்த பிள்ளை இதெல்லாம் சொன்ன உடனே ராமானுஜருக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஆனா ஒரு பக்கம் சந்தேகம். பார்த்து கேட்கிறார் இந்த பிள்ளைய, உனக்கு ஆச்சாரியன் அனந்தாரியான் தானே? சரி, அவருடைய தனியன் சொல்லு. ஆச்சாரியன்னா தனியன் தெரியணும்ல, சொல்லு தனியன் சொல்லு அப்படின்னாராம். பெருமாள் யோசிச்சாரு, இதுன்னு ரொம்ப போச்சே, இந்த கேள்வி ராமானுஜர் கேட்பாருன்னு நினைக்கலையேன்னு அப்பவே ஒரு தனியன். இப்ப ஸ்ரீசைலேசதையா பாத்திரம் எழுதினார்ல நேற்றுக்கு பார்த்தோமே, அதே போல அப்போ ஒரு தனியனை எழுதுகிறார். அற்புதமான தனியன் சொல்றார், அகில ஆத்ம குணாபாசம் அஜ்ஞான திமிராவகம். அப்புறமா தெளிவா முதல் வார்த்தையை பார்த்தோம், அகிலாத்ம குணாபாசம், அனைத்து ஆத்ம குணங்களுக்கு இருப்பிடமாய் இருப்பவராய். அகிலாத்ம குணாபாசம் அஜ்ஞாத திமிராவகம், அஜ்ஞானம் என்கின்ற இருட்டை போக்கக்கூடியவராய். அப்புறமா ஆஸ்ருதானாம் சுஷரணம் வந்தே, யாரெல்லாம் தன்னுடைய திருவடிகளை ஆசிரிப்பவர்களுக்கு மிகவும் இனிமையாக சுகமான திருவடிகளை கொண்டிருப்பவராய். ஆஸ்ருதானாம் சுஷரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் என்று இருக்கக்கூடியவரான அனந்தாரியர் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரிய புருஷரை வணங்குகிறேன் அப்படின்னு ஸ்லோகம் சொன்னார். ராமானுஜர் பக்கத்துல குழந்தைங்களாம் பட்டோலை எழுதுகிறாங்க, சிஷ்யர்கள் எல்லாம். அவர் சொன்ன உடனே அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராவகம் ஆசிரிதானாம் சுஷரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் எழுதி பார்க்கணும். சுவாமி என்ன அற்புதமா இருக்கு சுவாமி ஸ்லோகம், நம்ம அனந்தாழ்வான் பிள்ளையோட ஸ்லோகம் மாதிரியே இருக்க தனியன் அற்புதமா இருக்கு ஏன்னாராம். ராமானுஜர் யோசிச்சு பார்த்தா, ராம அனைத்து கல்யாண குணங்களுக்கும் வாசமாக இருப்பவராய், அஜ்ஞானத்தை தொலைக்கக்கூடியவராய், உயர்ந்த தன்னுடைய திருவடிகளை பிடிப்பவர்களுக்கெல்லாம் இனிமையான திருவடிகளை கொண்டவராக இருக்கக்கூடிய அனந்தாரியானை வணங்குகிறேன். நல்லா இருக்கே. அப்புறமா பெருமாள் பார்த்தார், ரொம்ப சந்தோஷம். சுவாமி யார்? ஸ்ரீனிவாசன். நல்லா சொல்லிட்டேன் ஸ்லோகம், பரவாயில்ல, ராமானுஜரை ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு நினைச்சார். ராமானுஜர் கொஞ்ச நேரம் யோசிச்சார். இல்லையே பிள்ளாய், ஸ்லோகம் சரியில்லையே, தனியன்ல ஏதோ தப்பு இருக்கே அப்படின்னா. என்ன சுவாமி குற்றம் கண்டுபிடித்து விட்டீர்? எத்தனை குற்றம் இருக்குன்னார். அப்ப குற்றத்தை சொன்னார், அவருடைய ஆச்சாரிய சம்பந்தமே காணமே. அவருக்கு யார் ஆச்சாரியன்? தன்னையே சொல்லிக்குவாரா? இவருடைய சிஷ்யனான எங்க வரலையே. அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் வராம தனியன் இருந்தா அது சரிப்படாதே அப்படின்னு உடனே பெருமாள் யோசிச்சார். ஓஹோ, இது ஒண்ணு இருக்கா, சரி, சிஷ்யனா இருந்தா இதெல்லாம் பிரச்சனை போடுறதுன்னு அப்ப புரிஞ்சுட்டார். அப்ப யோசிச்சுட்டு சொல்றார், இல்ல இல்ல சுவாமி, 2 ஸ்லோகம் இருக்கு. சரி, நீர் கேட்டீரேன்னு நாங்க எப்பவும் சொல்றது முதல் தனியனை சொல்லிட்டேன், 2வது தனியன் இதோ சொல்றோம் பாருங்க அப்படின்னு 2வது தனியனை சொல்லுகிறார். ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீ பதாம்போர்ஹத்வயம். ராமானுஜ ஆச்சாரிய, ஸ்ரீமத் அப்படின்னா கைங்கரிய ஸ்ரீ நிரம்பியவரான ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியருடைய ஸ்ரீ பதாம்போர்ஹத்வயம், அவருடைய அழகான 2 திருவடி தாமரைகளை சதுத்தமாங்க, அதனை தன்னுடைய தலையிலே தரித்திருப்பவராய். 1. 2வது
அதற்கு இணையான திருவடிகளை கொண்டவராய், ராமானுஜருடைய திருவடிகளுக்கு இணையான திருவடிகளை கொண்டவரான அனந்தாரியம் அகம்பஜே, மிக உயர்ந்தவரான அனந்தாரியாருடைய வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். சந்தரியம் அப்படின்னா ரெண்டு விதம். ஒண்ணு, அவருடைய திருவடி தாமரைகளை தன் தலையிலே சூடினவரான அப்படி உயர்ந்த குணங்களை கொண்டவரான அனந்தாரியானை வணங்குகிறேன். அப்படி இல்லைன்னா அவருக்கு இணையான அழகான திருவடிகளை கொண்டவரான அனந்தாழ்வானை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம். ராமானுஜர், பரவாயில்லையே பிள்ளாய், நல்லா எவ்வளவு அழகா சொல்றேன் அப்படின்னு கொண்டாடுறார், வாங்குறார், பிரசாதத்தை சாப்பிடுறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அனுபவமா. பசி வேற, பெருமாளே கொடுக்குற பிரசாதம்னா எப்படி இருக்கும், அழகா சாப்பிட்டு அவங்க சாப்பிட்ட மாங்கொடை நல்லா சாப்பிட்டுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு அந்த கொட்டையை கீழே போட அந்த இடத்துல மாமரம் வளர்ந்து இருந்தது. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் சின்ன வயசுல போகும்போது பார்த்தோம்னா இதெல்லாம் அப்போத்துல இருந்து சொல்லக்கூடியது. வழியம்பெருமானார் சந்நிதி கட்டாயமா சேவிக்கும். திருவேங்கடமலைக்கு போனா போய் நின்று வழியம்பெருமானார் சந்நிதியில போய் உட்கார்ந்து ஒரு 108 தடவை ஸ்ரீமதி ராமானுஜாய நமகவோ இல்ல ராமானுஜன் உற்றந்தாதியோ சேவித்து மனசுல இந்த சரித்திரங்களை நினைக்கணும். நான் சிறியன், என்னை விட சின்னவன் இல்லைன்னு பெரிய திருமலை நம்பி சொன்னதோ இது சொன்னதோலாம் நடந்த இடங்கள். அந்த இடங்கள் அடியவர்கள் திருவடிப்பட்ட இடம் என்று நாம் எல்லாம் கொண்டாடணும். அப்ப ஆச்சாரியனாவே கொண்டாடிட்டார். இங்க இருந்து ராமானுஜர் படியேறி மேல போனார். மேல போன உடனே தேடி பார்க்கிறார். அனந்தாழ்வான் ஓடி வரார், விழுந்து சேவிக்கிறார். தண்டன் சமர்ப்பித்து சேவிச்ச உடனே, சுவாமி வாங்க வாங்க பிரசாதம் சாப்பிடலாம், சுவாமி பசியோட வந்திருப்பீங்க, இப்பதான் படியேறி வரீங்க, வாங்க வாங்க சுவாமி, எல்லாம் பிரசாதம் நியமனமா இருக்கு, பெருமாள் இப்பதான் கண்டருள பண்ணார், இப்பதான் ஆச்சு அப்படிங்கிறார். இப்பதான் ஆச்சா, நீர் கொடுத்து அனுப்பிச்சிருன்னு உங்க பிள்ளை சிஷ்யன் கொண்டு வந்து பிரசாதம் கொடுத்துட்டான் சுவாமி, சாப்பிட்டாச்சு எல்லாரும். இவர் கேட்டார், எனக்கு சிஷ்யனா? உம்மை மாத்திரம் நான் புடிச்சு கொண்டிருக்கேன், நான் யாரையும் சிஷ்யனா வச்சிருந்தது இல்லையே, யார் சிஷ்யன்னு கேட்டார். சீனிவாசன் பேர் சொன்னா, அழகா கூட நிறைய பிரசாதம், தயிர் சாதம், மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தான்னு நினைச்சு பார்த்தாராம். ஓஹோ, இது திருவேங்கடமுடையாருடைய லீலை போலும் என்று சொல்ல உள்ள போய் பார்த்தா பெருமாளுடைய வாயில் அழகா தயிர் சாதம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு தயிர் சாதம் சாப்பிட்டிருக்கேன் அப்படிங்கிறது அவருடைய திருவாய் அதரத்துல சும்மா தயிர் சாதம் இருக்கு. பார்க்கிறார் பெருமாள் எதையோ காற்றான்னு ராமானுஜர் பார்த்து, இவருடைய கொண்டாட்டம் இப்பேற்பட்ட ஒரு உம்மிடத்துல எவ்வளவு ஈடுபாடு இருந்தா உமக்கே ஆச்சாரியன் நீர், நான் தான் சிஷ்யன்னு சொல்லி கொண்டு ஓட வந்திருக்கான்னா ஸ்ரீனிவாசனுடைய கிருபையை சொல்றதா இல்லடா உம்முடைய ஆத்ம குணத்தை சொல்றதான்னு சொல்லி, இனிமேல் இந்த ரெண்டு தனியனே உம்முடைய சிஷ்யர்களுக்கு தனியனாக இருக்கட்டும், உம்முடைய வம்சத்தார் அனைவரும் இனிமேல் அனந்தான் பிள்ளையார் என்று வழிபடப்படுவார்கள். அவர்கள் ஒருத்தர் கும்பிடும் போது அடியேன் ஸ்ரீ மதுரகவிதாசன் என்றுதான் சொல்லிக் கொள்ள வேண்டும். இது ராமானுஜர் நியமனம் பண்ணியிருக்கார். அனந்தாழ்வான் வம்சத்துக்கு உயர்ந்தவர்களான அனந்தான் பிள்ளையார் வம்சம் இப்படிதான் பாடிக்கொண்டிருக்கார். இவருடைய நினைவாகத்தான் இப்பவும் பெருமாள் பேக் சவாரி கடப்பாறை தூக்கிட்டு ஓடினார்ல, அதே போல வருஷத்துக்கு ஒரு நாள் பெருமாள் பின்னாடி சுத்துவார், அப்பிரதட்சணமா பெருமாள் போவார். அது அனந்தாழ்வான் பிள்ளை பின்னாடியே துரத்திட்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடியது. ராமானுஜர் பரமபதிச்சார், கேள்விப்படுகிறார். ராமானுஜர் பரமபதிச்சாருன்னா ரொம்ப துக்கம். ஆனா கைங்கரியத்தை நிறுத்தக்கூடாது, மாலையை கட்டிட்டு. ஆனா ரொம்ப வாடின முகத்தோட போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். பெருமாள் பார்த்து கேட்கிறார், அனந்தாரியனே என்ன வருத்தமா இருக்கு, எதனால உங்களுக்கு துக்கம் அப்படின்னு கேட்டார். யாருக்காக கைங்கரியம் செய்ய வந்தேனோ அவர் இன்றைக்கு இல்லையே, அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் மேல போய் இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணிருக்கணும், அவர் பரமபதித்தார்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஸ்ரீனிவாசன் பார்த்தாராம். திருமுத்து உதிராதியும் கண் கலங்காதே அழாதே, உமக்கும் இந்த கைங்கரியமாய் நீரும் அங்கு போய் அவர் திருவடி தாமரைகளில கைங்கரியம் பண்ண போய் அடியனுக்கும் மனசு வருத்தமா தான் இருக்கு, என்ன பண்றது, பரவாயில்லை இருக்கட்டும் என்று சொல்ல, என்ன வேணும் உமக்குன்னு கேட்டார். அப்போ பிரார்த்திக்கிறார், உயர்ந்த ஒரு விஷயத்த கேட்கிறார். எங்க ராமானுஜருடைய நினைவாக, அவரால் தானே உனக்கு இவ்வளவு பேர், அந்த ராமானுஜர் மட்டும் முன்னாடி வரவில்லை என்றால் உனக்கு யார் இத்தனை பேர் கைங்கரியத்தை செய்து நீ திருவேங்கடமுடையான்னு ஒரு பேர் உனக்கு வந்திருக்கிறதே, இதெல்லாம் காரணம் எங்க ராமானுஜர் இல்லையா, அதுக்காக நீ 2 விஷயத்தை செய்ய வேணும்னு சொல்றார். ராமானுஜர் முதல் தடவை வந்து போனப்பவே அப்ப அனந்தாழ்வான் போய் பிரார்த்திக்கிறார் ராமானுஜர் இடத்துல. ராமானுஜரே, உம்மை விட்டு பிரிந்திருக்கிறேன், அன்னைக்கு ஏதோ ஒரு வைராக்கியத்துல தைரியத்துல சொல்லிட்டேன், வந்து கைங்கரியம் ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் பெருமாளை சேவிக்கிற ஒரு குறையும் இல்லை, ஆனால் என் தெய்வமான உம்மை சேவிக்க முடியலையே, உம்மை சேவிக்க முடியாதனால எங்க போய் நின்றாலும் உங்க நினைவு வருகிறதே தவிர உம்முடைய திருமேனி திரு விக்கிரகம் ஒன்று இருந்தால் அடி எனக்கு மனசுக்கு சந்தோஷமா தினப்படி நான் நித்திய திருவாராதனம் செய்வேனேன்னு கேட்க, அப்பவே ராமானுஜர் தானே ஒரு திருமேனியை கொடுத்திருந்தார். அவரே உபதேச முத்திரையில அழகான ஒரு திருமேனியை கொடுக்க, அந்த திருமேனியை வைத்துக் கொண்டுதான் அனந்தாழ்வான் அழகா திருவாராதனம் செய்துட்டு வர. அப்படி திருவாராதனம் நடந்து முடியும் போது இப்ப ராமானுஜர் பரமபதிச்சார்ன உடனே தனக்கும் காலம் முடிஞ்சது, இனிமே வயசாயிடுச்சுன்னு தன்னுடைய பிள்ளைகளை கைங்கரியம் செய்ய சொல்லிட்டு இவர் திருப்புத்தூருக்கு வரப்போறார். கிரங்கனூருக்கு வந்து அங்கிருந்துதான் பரமபதத்துக்கு போனோம். அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறார், ராமானுஜருக்காக திருவேங்கடமுடியான இடத்துல கேட்கிறார்,
இந்த ராமானுஜருடைய திருமேனியை உள்ளே பிரதிஷ்டை செய்ய வேண்டும். நீ என்ன, அந்த ராமானுஜர் தான் உன்னை காப்பாற்றி கொடுத்துருக்க, அவரை விட்டு வச்சா நீ எப்படி வேணாலும் மாறிடுவ. ஆனா ராமானுஜர் ஆசைப்பட்டது என்ன, இந்த கோலத்தோட நீ அனைவரையும் ரட்சிக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, அந்த ராமானுஜரை உனக்கு அருகிலே பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்ல, அதனாலதான் உள்ள யாருமே கிடையாது. இந்த பெருமாள் ஸ்ரீனிவாசருடைய கோயிலுக்குள்ள ஸ்ரீ பாஷ்யக்காருடு என்று ராமானுஜருக்கு மாத்திரம்தான் உள்ள சந்நிதி. அவர் உட்கார்ந்து இருக்கிற இடமும் எப்படி, பெருமாளை பார்த்துட்டே இருப்பார். அங்க இருந்து வர்றவர்களை பார்ப்பார், கைங்கரியம் நடக்கிறது. நீங்க அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்த கற்பனை பண்ணி பாருங்க. பிரசாதம் உள்ள போறதோ, போறவங்க என்ன பண்றாங்க, திருப்பி வெளியில போறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாதுகாப்பு வேலைகள் போல சுத்தி கைங்கரியம் நல்லா நடக்குதான்னு பாதுகாப்பான இடத்துல உட்கார்ந்துருக்கார் பாஷ்யக்காரர். அதனாலதான் உள்ள ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு சந்நிதியை நிறுவி ஏற்பாடு செய்தவர் அனந்தாழ்வான். அவருடைய ஆக்ஞையின் பேர்ல தான் உள்ள நீ ராமானுஜர் இருக்கார். இன்னொன்னு, இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை எங்கும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவைகம்மோடும் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஜன் மனத்து இந்த வன்பன் திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே. பெருமாள் கேட்டாராம், ஏன் அவருக்கு மாத்திரம் கேட்கிறேன், ஆழ்வார்கள் எல்லாம் வேண்டாமா, மற்ற ஆச்சாரியார்கள் வேண்டாமா, வெறும் ராமானுஜர் இருந்தா போதுமானாராம். எங்க ராமானுஜருடைய திருமேனியிலே அனைத்து ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் உண்டு. அவர் ஒருத்தர் இருந்துட்டா போயிடும், நீ இல்லைன்னா கூட பரவாயில்ல பெருமாளே, எங்க ராமானுஜர் இருந்தா போதும். அவருடைய திருவுள்ளத்திலே நீ இருக்கிறாய். அவருடைய திருமேனியிலே திருமுடி சம்பந்தத்தினாலே ஆச்சாரியார்கள் முன்னாலே இருக்கிறவர்கள், பின்னாலே இருக்கிறவர்கள், ஆழ்வார்கள் அனைவருமே அவருக்குள்ளே உண்டு. அவர் நெஞ்சத்துக்குள்ள பெருமாள்கள் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் அனைவருமாக அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் மனசுல இருக்காங்களாம். அவருக்கு பின்னாடி அவதரித்த ஆச்சாரியார்கள் எல்லாம் அவருடைய திருமேனியில இருக்காங்களாம். அப்ப அவர் ஒருவர் இருந்தால் அனைத்து ஆழ்வார் ஆச்சாரியார்கள் இருப்பதற்கு இணையாக இருக்குமே என்று கொண்டாடி ராமானுஜரை உள்ளே எழுந்தருள பண்ணினார், பிரதிஷ்டை பண்ணினார். மிக உயர்ந்த கைங்கரியம். அடுத்து கடைசியில ஒண்ணு கேட்டார், பெருமாள் நீ என்ன பண்ணணும், கடைசியில 21 நாள் உற்சவம் நடக்கும். 21 நாள் அத்தியன உற்சவம் நடந்தால் கடைசியில 22வது நாள் ஒரு நாள் தனியாக ராமானுஜம் உற்றந்தாதி சேவை. இயற்பா நீ சேர்த்து கேட்கிறார் இல்லையா, திருவரங்கத்துல பாத்தீங்கன்னா இயற்பாவோட சேர்த்து கேட்டுருவார் ராமானுஜம் உற்றந்தாதிய. ஆனா இங்க என்ன சொல்லிட்டார், இயற்பா எல்லாத்தையும் கேட்டுக்கோ, ஆனா ராமானுஜம் உற்றந்தாதி பாசுரங்கள் மொத்தம் தனியாக 22ஆம் நாள் ராமானுஜருக்காக மட்டுமே தனியாக அந்த பாசுரங்கள் ஓதப்பட வேண்டும் என்ற நியமனத்தை எல்லாம் ஏற்படுத்த, அனந்தாழ்வானுடைய நினைவாக அவருடைய பரமபத காலம் முடிந்தவுடனே பெருமாள் அந்த இடத்துல ஒரு மகிழ மரமாகவே அவர் நினைவாக இருக்கட்டும் என்று அந்த நந்தவனத்துக்கு நடுவுல உயர்ந்த மகிழ மரமாக இன்றைக்கும் அனந்தான் பிள்ளை அனந்தாழ்வான் சேவை சாதிக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். அவர் பரமபதித்த நன்னாள் ஆடிப்பூரம், ஆண்டாள் அவதரிச்ச நாள். திருவாடி பூரத்து ஜுகத்துதித்தாள் வாடியேன்னு சொல்லுமா போலே ஆண்டாள் அவதரித்த ஆடி மாசம் பூர நட்சத்திரத்துல அனந்தாழ்வான் பரமபதிக்கிறார். இன்றைக்கும் ஆடி மாசம் பூர நட்சத்திரமான மலையப்ப சுவாமி உபய நாச்சிமார்களோட அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு வர வந்து அவருக்கு உயர்ந்த ஒரு ஆச்சாரியனுக்கு செய்யற மாதிரியோவே நினைச்சுக்கலாம். அப்படி உயர்ந்ததான மரியாதை, மாலை மரியாதை, பரிவட்டங்கள் எல்லாம் கொடுத்து அந்த பெருமாள் அங்கேயே வந்து சேவை சாதித்து அவர் மரியாதையை செலுத்துகிறார்னா, தனக்கு கைங்கரியம் பண்ணவன விடாம வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பெருமாள் போறான்னா அந்த பகவானுடைய கிருபைன்னு சொல்லலாமா, இல்ல ராமானுஜருடைய ஆணையை மேற்கொண்டு உயர்ந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டவரான அனந்தான் பிள்ளை அந்த அனந்தாழ்வான் திருவடிகள் வாழி 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 என்று சொல்லுவோம். அனந்தாழ்வானுக்கு மிக உயர்ந்ததான ஒரு தனியன் வாழி திருநாமம் உண்டு. அந்த வாழி திருநாமம் முடிந்தால் இப்ப பார்த்துடலாம், அப்படி இல்லைன்னா நான் கடைசியில உங்களுக்காக சேவித்து சொல்லுகிறேன். அழகான திருநாமம் அவருக்காக காட்டப்பட்டிருக்கிறது. அந்த திருநாமத்துலதான் அவர் மாமனார் அப்படிங்கிற வார்த்தையே அங்கதான் வரும். இவர் திருவேங்கடமுடையானுக்கே மாமனாராக இருந்தார் அப்படிங்கிறது அங்க தெளிவாக சொல்லப்படுகிறது. சரி, அது அப்புறமா பார்த்து சொல்லுகிறேன். சரி, அனந்தாழ்வான் திருவடிகள் வாழி 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 என்று சொல்லி அனுபவிப்போம். இத்தோட அனந்தாழ்வான் வைபவம் முற்றி பெற்று சரித்திர பாகத்துக்குள்ள வரலாம். ஸ்ரீ கூரத்தாழ்வான்